குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது எப்படி? ஓகே, ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 5ஆம் வீடு குலதெய்வத்தினுடைய வீடு. ஏன்னா 5ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்மளுடைய முன்னோர்களுடைய ஸ்தானம். இதை எப்படி நம்மளுடைய குலதெய்வத்தோட வீடுன்னு சொல்கிறதுனா, இப்போ பாருங்கள், துலாம் லக்னமாக ஒருத்தர் இருக்கிறாருன்னா துலாம் லக்னத்துக்கு 5ங்கிறது குலதெய்வத்தினுடைய வீடு. இந்த 5ல் என்னென்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்க என்னென்ன தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிறது கணக்கு. ஒரு லக்னத்துக்கு 5 முன்னோர்கள், 9வது வீடு வந்து அவங்க இந்த ஜாதகருடைய அப்பாவுடைய வீடு. அப்போ அப்பாவுக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா, அவருக்கு இன்னொரு 9 இதிலிருந்து 9னா 7 8 9 முன்னோர்கள். இப்போ புரிஞ்சிச்சா? அப்பனுக்கு அப்ப முன்னோர்கள், லக்னத்திலிருந்து 5 முன்னோர்கள், 9வது வீடு அப்பா, அப்பாவோட அப்பா தான் நம்மளுடைய முன்னோர்கள். அப்படிதன் அடிப்படையில் இந்த ஜாதகருக்கு 5ங்கிறது குலதெய்வத்தினுடைய வீடு. இந்த குலதெய்வத்தினுடைய வீட்டில் 5ல் சூரியன் இருந்தால் நீங்கள் சிவனை குலதெய்வமாக வணங்க வேண்டும். 5ல் சந்திரன் இருந்தால் சாந்த குணமுள்ள, அதாவது உக்கிரமான தெய்வங்கள் இல்லாத பெண் தெய்வங்களை நீங்கள் வணங்க வேண்டும், அங்காள பரமேஸ்வரி மாதிரி. 5ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாயின் அதிபதி முருகன். ஓகே. 5ல் புதன் இருந்தால் விஷ்ணு பெருமாளின் அவதாரங்களை நீங்கள் குலதெய்வமாக வணங்க வேண்டும். 5ல் குரு இருந்தால், குருங்கிறவர் ஒரு புத்திரகாரகன், அதனால் குழந்தையா பாலமுருகன், இந்த மாதிரி குழந்தையாக இருக்கக்கூடிய ஐயப்பனையுமே நீங்கள் வணங்கலாம். ஓகேங்களா? குழந்தையாக இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வணங்கலாம். சித்தர்களை வணங்கலாம். 18 சித்தர்களை உங்கள் நட்சத்திரத்திற்கு உரிய சித்தர் யாரோ அவர்களை நீங்கள் வணங்கலாம் குலதெய்வமாக. 2வது சுக்கிரன், மகாலட்சுமியை நீங்கள் வழிபாடு பண்ணலாம். சனியாக இருந்தால் காவல் தெய்வங்கள், முனியப்பன், ஐயனார், ஏரி கருப்பராயன், யார் வேணாலும் இருக்கட்டும், அந்த காவல் தெய்வங்களை நீங்கள் குலதெய்வமாக வணங்கலாம். 5ல் ராகு இருந்தால் இந்த மயான தேவதைகள்னு சொல்லுவாங்க, ரத்த பலி கொடுப்பாங்க, அந்த மாதிரி ரத்த பலி கொடுக்குற பெண் தெய்வங்களை நீங்கள் குலதெய்வமாக வணங்கலாம். 5ல் கேது இருந்துட்டா வெறும் கல் மட்டும் வச்சு, அதுவும் காவல் தெய்வம், பெண் தெய்வம், அந்த பெண் தெய்வத்தை நீங்கள் வணங்கலாம். ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களை குலதெய்வமாக வழிபாடு செய்யலாம். இது எல்லாம் சரி. நவ கிரகங்களுக்கும் சொல்லிட்டோம். இங்கே ஒரு டவுட் வரும், 5ல் எந்த கிரகமுமே இல்லைன்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ணுறது? 5க்கு உடையவர் யாரோ அவருக்கான பலன்களை எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ துலாம் லக்னம்னா 5ல் இப்போ எந்த கிரகமுமே இல்லை, ஆனால் இந்த வீடு கும்பம்ங்கிறது சனியினுடைய வீடு. அப்போ சனியினுடைய காவல் தெய்வங்கள் ஐயப்பன், ஐயனார், முனீஸ்வரர், ஏரி கருப்பராயன், இவர்களை நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கோங்க. ஓகே சார், 2 கிரகம் இருக்குதுன்னு வச்சுப்போம், 3 கிரகம் இருக்குது, சூரியன், சந்திரன், செவ்வாய். என்ன பண்ணலான்னா அந்த 3மே நீங்கள் குலதெய்வமாக வச்சுக்கணும். அதனால தான் சில பேருக்கு வந்து எங்களுக்கு 2 குலதெய்வங்க 3 குலதெய்வங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 5ல் 2 3 கிரகங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே. இன்னும் ஒன்று, இப்போ நமக்கு ஒரு நியாயமாக ஒரு டவுட் வரணும். உண்மையாலுமே இது வரைக்கும் சொன்னதெல்லாம் என்னன்னே தெரியாதவங்களுக்காக இந்த பலன். உண்மையிலுமே என்னென்னு தெரிஞ்சுக்கணும், என் குலதெய்வம் என்னென்ன 100% தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் பிறந்த நேட்டிவ்க்கு போங்க, அங்கே உங்கள் சொந்தக்காரன் யாராவது ஒருத்தன் இருப்பான், அவங்கள பிடிச்சி விசாரித்து அவங்களுக்கு தெரியுங்க. அவங்களுக்கும் தெரியலையா, கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது தெரியும். இல்லையா அந்த ஊரில் எது குலதெய்வம், அந்த ஊரில் இருந்தவங்களுக்கு எது குலதெய்வம்னு கேளுங்க, நிச்சயமாக கை காட்டுவாங்க. அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, அது நல்லது. ஏன்னா இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ நான் துலாம் லக்னன்னு வச்சுக்கோங்க, நான் துலாம் லக்னன்னா எனக்கு 5ல் சனி, அப்போ எனக்கு ஓகே காவல் தெய்வங்கள். என் பையன் தனுஷ் லக்னன்னு வச்சுக்கோங்க, அப்போ செவ்வாய் வரும். அப்போ செவ்வாய்க்கு அதிபதி முருகன். அது என்ன, எனக்கு காவல் தெய்வம் ஏரி கருப்புறாயன், என் பையனுக்கு எப்படி முருகன்? 2 பேர்த்துக்கு ஒன்று தானே வரணும். இங்கே லாஜிக் இடிக்குதே. சரி, நான் கடகராசி பூச நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம், எனக்கு மேட்ச் ஆகுது. என் பையன் துலா ராசி தனுசு நட்சத்திரம், இவன் விசாக நட்சத்திரம், விசாகங்கிறது குரு பகவானோடைய நட்சத்திரம், இது சனியின் நட்சத்திரம், இது குரு பகவானோட நட்சத்திரம். சம்திங் 4 பசங்க இருந்தால் இப்போ என்ன பண்ணுறது? 4 பேருக்கு 4 தெய்வமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ என்ன பண்ணுறது? அதனால தான் சொன்னேன், இது மேட்ச் ஆகுறதுங்கிறது 30% தான் நானே அக்செப்ட் பண்ணிக்குவேன். மீதியை உங்கள் சொந்த ஊருக்கு போய் அங்கே விசாரித்து பண்ணுங்கள். ஏன்னா உனக்கு ஒரு தெய்வம்னா உன் பையனுக்கும் அதே தான். இப்போ எனக்கு அண்ணன் இருக்கார், அண்ணன் ஜாதகத்தில் 5வது கிரகத்தை பார்த்தா அவருக்கு சுக்கிரன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பெண் தெய்வன்றும். அப்போ ஆளாளுக்கு ஒன்று எப்படி குலதெய்வமாக இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியாது. ரைட், இதை ஃபாலோ பண்ணுங்கள்.
ரெண்டாவது, நீங்கள் எந்த ஜோதிடர் அணுகுனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், கம்பல்சரியாக உங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பித்ரு தோஷமாக இருக்கட்டும், முன்னோர்களுடைய சாபம் எதுவானாலும் இருக்கட்டும், குழந்தை பிறக்கலை, கல்யாணம் ஆகலை, இந்த எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஜீன் யார்கிட்ட இருக்குன்னா அது உங்கள் முன்னோர்கள்ட்ட தான் இருக்குது. அந்த முன்னோர்கள் நினச்சாதான் உங்களை சரி பண்ண முடியும். குலதெய்வத்தை மிஞ்சின சக்தி எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதனால் ஒருத்தனை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா குலதெய்வத்தால் முடியும். ரெண்டாவது, வெளியிருந்து யாரும் உங்களை கெடுக்க முடியாது. உங்கள் குலதெய்வத்தோட வளையத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறப்ப, குலதெய்வத்தோட கோவிலிருந்து ஒரு மண்ணை எடுத்துகிட்டு உங்கள் பூஜை ரூமில் வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ரைட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இப்போ கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் இப்போ கமெண்ட்ஸ் படித்து பார்க்குறேன். ஓகே, நல்லது நல்லது. ஓகே, நன்றி. ரொம்ப நாள் கழித்து லைவில் வந்திருக்கோம். கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ரைட். எல்லாருக்கும் நம்பிக்கைன்னு, கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கணும். அது குலதெய்வ நம்பிக்கைன்னு நிச்சயமாக இருக்கணும். ஏன்னா மற்றவங்க உங்கள் பிள்ளையை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத விட நீங்கள் உங்கள் பிள்ளையை பார்த்துக்கிற மாதிரி யாராலையும் பார்த்துக்க முடியாது. இதுதான் குலதெய்வத்துக்கு இருக்கிற அனுகிரகமே. ஸோ தெரிஞ்சுக்குங்க, தெரியப்படுத்துங்க. இன்னும் ஒரு நல்ல லைவ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.